Hi friends, welcome to Forward IAS. So Group 1 exam 2025 prelims results வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ பிடிஎஃப்ல வந்து செலக்ட் ஆனவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ பிடிஎஃப் லிஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ஒன்றுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 1ஏக்கும் வந்து தனியாக வந்து செலக்ட் ஆனவங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் காட்டும். அதில் இந்த லிஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, பட்டியல்னு கொடுத்துருக்காங்க ரெட் கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ செலக்ட் ஆனவங்களோட அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ குரூப் 1 அந்த 1A ப்ரிலிம் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குவோம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? December 1 December 4 வரைக்கும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்டரில் மட்டும்தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? 1/12/2025 to 4/12/2025. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 200 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/9/2025 to 12/9/2025, சரிங்களா? ஸோ September 3 September 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அப்ரூவ்டு இ-சேவா சென்டர்ஸில் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுமே வந்து இ-சேவா சென்டர்லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரெசிப்டையும் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறப்ப தேவைப்படும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.